சத்தம் நினைக்கிறேன். என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன தலைப்புன்னு தெரியுமா? பட்டிமன்றம் என்ன தலைப்புன்னு தெரியுமா? என்ன தலைப்புமா? 4 பேர் வந்திருக்கீங்க. மஷால்லா. 2 பேர் செல்வமே கல்வியும் பேச வந்திருக்கீங்க. என்ன தலைப்பு? ஒரு ஆள் சொல்லுங்க. உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்வியா செல்வமா? உயர்வான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது கல்வியா செல்வமா அப்படிங்கிறது நமக்கு தலைப்பு, பட்டிமன்ற தலைப்பு. இப்போ ஒரு பக்கம் பார்த்தா கல்வியே கல்வியும் 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படிதான் நீங்க முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லி எதிரணி 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. காசு இல்லாம இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு நீங்க அரேஞ்ச் பண்றீங்களா? இந்த மேடா இருக்கட்டும், வந்திருக்கக்கூடியவங்களுக்கு சேரா இருக்கட்டும், இது எல்லாமே காசு இருந்தாதான் முடியும் சொல்லிட்டு எதிரணி. அந்த சேர்லாம் இருக்கட்டும்பா, சேர்ல உட்காந்து நாங்க பேச வந்தது கல்வியை பத்தி. நாங்க கல்வியை சொன்னாதான் நீங்க மார்க்கத்தை படிக்க முடியும் சொல்லி ஒரு 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் 2 பேரும் பேசுவாங்க. இடையில நல்லா கவனிங்க. இதுல இருந்து இடையில உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இப்போ உயர்வான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதற்கு பெரிதும் காரணம் செல்வமே என்று பேசுவதற்காக வேண்டி ஜெசினா அவர்களை அன்பாக அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்பு உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது செல்வம்தான் என்பதை உறுதிப்படுத்த வந்திருக்கிறேன். நண்பர்களே, இன்று செல்வத்தின் அவசியத்தை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். காசு இல்லாமல் காரியம் நடக்காது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கிய பிறகும் கூட ஒரு மனிதனின் வாழ்வில் மிக அவசியமானது செல்வம் தான். எந்த கடைக்கு சென்றாலும், எந்த பொருள் வாங்கினாலும் பணம் தேவைப்படுகிறது. உறவினர் வீட்டுக்கு செல்லும் போது கூட ஏதேனும் இனிப்பு பலகாரம் வாங்கி கொண்டுதான் செல்வோம். அதற்கும் பணம் தேவை. அப்படி சென்றால்தான் அவர்கள் நம்மை மதிப்பார்கள். அப்போ மதிப்பு மரியாதை தருவது எது? பணம் தானே. நான் அடிச்ச காசு குறைக்காது என்பது இந்திய பழமொழி. பணம் பத்தும் செய்யும். பணம் இல்லாதவன் பாய்கள் இல்லாத கப்பல் போல. குற்றம் செய்தவன் அதிலிருந்து தப்பிக்கவும் பணத்தை பயன்படுத்துகிறான். குற்றம் இழக்கப்பட்டவனும் நியாயம் கேட்கிறான். அதனை பெற்று தருவது எது? பணம் தானே. மறுக்க முடியுமா? பணத்தோட மதிப்பு தெரியல இவங்களுக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட கடன் வாங்கி பார்க்கட்டும். ஒரு பெரியவரிடம் கேட்டேன், உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் என்று. அவர் கூறினார், எனக்கு மொத்தம் 3 சன் என்று. அப்படியா? அதுல உங்களுக்கு சோறு போடுறது எந்த சன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், பென்ஷன் என்று. ஆக நடுவர்களே, அவர் பெற்ற 3 பிள்ளைகளும் அவருக்கு உதவல. அவர் வாங்குற பென்ஷன் தான் அவருக்கு உதவுது. அதனால்தான் ஒரு கவிஞன் பாடினான், பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, பெட்டியில பணம் இல்ல, பெத்த புள்ள சொந்தம் இல்ல. ஆங்கில பழமொழி என்ன சொல்லுது தெரியுமா? மணி இஸ் குட் சர்வன்ட். பணம் என்பது மனிதனுக்கு சேவை செய்யும் ஒரு சிறந்த பணியாளன். படிப்பு மட்டும் போதும் என்றால் நான் கேட்கிறேன், இன்றைக்கு எத்தனையோ பட்டதாரிகள் வேலை இல்லாமல் வெட்டியாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசதி படைத்த பல பேர் பணத்தை வாழை வைத்து பதவியில் கூட அமர்ந்து விடுகிறார்கள். பணக்காரனை பார்த்தவுடன் இந்த உலகமே அஞ்சுகின்றது, அவனை கௌரவிக்கின்றது. எப்படிப்பட்ட வாசலாக இருந்தாலும் பணக்காரனை பார்த்தவுடன் கடார் என திறந்து விடுகின்றது. அவனுடைய புன்சிரிப்பை காண எத்தனையோ முகங்கள் ஏங்குகின்றன. அவனுடைய கணிப்பு சப்தம் கேட்டவுடன் எத்தனையோ இதயங்கள் நடுங்குகின்றன. எத்தனையோ கால்கள் தானாகவே எழுதுகின்றன. இன்று வல்லரசு நாடுகள் என்று நாம் எந்த நாடுகளை சொல்கிறோமோ அந்த நாட்டினுடைய கல்வியை வைத்து நாம் சொல்வது கிடையாது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்தும் செல்வத்தை வைத்தும் தான் சொல்கிறோம். அதே போன்று ஒரு நாட்டில் எத்தனையோ படித்தவர்கள் இருந்தாலும் அந்த நாடு வறுமையில் இருக்கிறது என்றால் அங்கே பொருளாதாரம் இல்லை, செல்வம் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆக நடுவர்களே, கல்வியை மட்டும் வைத்து நம்மால் உயர்ந்து விட முடியாது. செல்வம் தான் நம்மை உயர்த்தக்கூடியது என்பதை இவர்களுக்கு புரிய வையுங்கள். அன்பானவர்களே, இவ்வுலகில் நாம் கண்ணியமாக வாழ்வதற்கு மட்டுமல்ல செல்வம், அதனை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்மால் உயர்ந்த அந்தஸ்தை தர முடியும். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒருவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடம் இந்த செல்வமும் அவர்கள் செய்த தர்மமும் தான். தர்மம் செய்ய வேண்டும் என்றால் பொருளாதாரம் அவசியம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான செல்வத்தை வழங்கினார். அதனை கொண்டு அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு அள்ளி வழங்கியதுடன் ஏராளமான அடிமைகளையும் விடுதலை செய்துள்ளார்கள். இறைவன் ஏழைகளின்
மக்களின் நன்மையை நாடிய என்னிடம் பெரும் செல்வத்தை வழங்கினான் என்று அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். அவர்கள் மூலம் ஏறத்தாழ 30,000 குடும்பங்கள் நலம் பெற்றன. இவர்கள் இப்படி தன்னுடைய செல்வத்தை நல்வழியில் செலவு செய்ததினால்தான் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெற்றார்கள். நடுவர் அவர்களே, இதை போன்று செல்வத்தால் உயர்ந்த எத்தனை நபர்களை கூறினார் இவர்களுக்கு புரியும் என்று கேளுங்கள். நடுவர் அவர்களே, நம் வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. குடும்பங்களை மகிழ்ச்சியாக வைக்க, குழந்தைகளை படிக்க வைக்க, உற்சாக உறவினருக்கு உதவுவதற்கு, மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் கட்டுவதற்கு, வறுமையில் வாழ்வோருக்கு வட்டி இல்லா கடன் வழங்கி வளமாக வாழ வைப்பதற்கு, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நம் வாழ்க்கை உயர்வதற்கும் பிறர் வாழ்க்கை உயர்த்துவதற்கும் அவசியமானது செல்வமே என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெசினா அவர்கள் பேசினார்கள். செல்வத்தினால என்னெல்லாம் இருக்கு, நம்மளால என்னெல்லாம் அடைய முடியும். ஒரு பணக்காரன் இருந்தா ஒரு ஏழை பணக்காரன் எந்த அளவுக்கு பார்ப்பான், என்ன நடந்தாலும் காசு இருந்தாலும் நம்ம எதனாலும் சம்பாதிச்சிடலாம், எதனாலும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவுல அவங்களுடைய அணுகி ஒரு மதிப்பெண்களை சேர்த்துட்டு போயிருக்காங்க. அவங்க நிறைய கேள்வி வச்சாங்க, கேள்வியில நிறைய கேள்வி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு அவங்களுடைய உரையையும் தொடங்குவதற்காக வேண்டி ஆசிபா அவர்கள் அவங்க சொன்னதெல்லாம் சரிகளை நீங்க கண்டிப்பா தெளிவா தான் முடிவு சொல்லணும். அதனால நான் இப்ப பேசுறேன், அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதிலையும் சொல்லிட்டு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்முடைய மேம்பாட்டுக்கு பெரிதும் காரணம் கல்வியையும் சொல்லி பேசுறதுக்காக வேண்டி ஆசிபா அவர்கள் வருகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நான் உங்கள் முன்பு உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்விதான் என்பதை தெளிவுபடுத்த இருக்கிறேன். தொட்டில் முதல் மரண கட்டில் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து ஒரு மனிதன் கட்டாயம் பெற வேண்டிய ஒன்று கல்வி. ஏன் கல்வியின் சிறப்பை இந்த அளவிற்கு சொன்னார்கள் என்றால் அதுதான் நிலையானதும் நிரந்தரமான. ஔவையார் சொன்னார், காக்கை நன்றே காக்கை நன்றே, பிச்சை புகினும் காக்கை நன்றே. இந்த குறளுக்கு விளக்கம் தெரியுமா? நீங்கள் கல்வி கற்க வேண்டும், யாரிடமாவது யாசித்து புகழ் பெற்றாவது கல்வி கற்க வேண்டும் என்றார் ஔவையார். ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு அவசியமானதும் ஒரு மனிதனுடைய வாழ்வின் உயர்வுக்கு காரணமாக இருப்பதும் கல்விதான். அப்ப புத்தி உள்ள மனிதர்கள் தான் பிழைக்க முடியும் என்பது இவர்களுக்கு தெரியாதா? எங்கள் எதிரணியினரே, உங்களைத்தான் சொல்கிறேன், உங்களையும் எங்களையும் இந்த இடத்தில் வந்து நிற்க வைத்தது கல்விதானே தவிர செல்வம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கல்வி ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்வுக்கு கொண்டு வரும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். நடுவர் அவர்களே, என் சகோதரி ஜெசினா சொன்னார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டார்கள் என்று. உண்மைதான். அதே சமயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் கூறியதாக, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தத்தி தத்தி தான் சொர்க்கம் சென்றார்கள் என்று. வேறொரு சமயத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பணக்கார முஃமின்களை விட ஏழை முஃமின்கள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொர்க்கம் சென்று விடுவார் என்று. உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்விஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் என்று அவனுடைய திருமறையில் கூறுகின்றான். உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இன்னும் பல சஹாபாக்கள். இதற்கு பின்னால் வந்த இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் அபு தாவூத் ரஹ்மஹுல்லாஹ், இவர்கள் எல்லாம் நாம் பார்த்ததுண்டா? ஆனால் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நமக்கு முன்னால் உச்சரிக்கப்பட்டால் ரஹ்மஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று கூறுகின்றோமே. இதற்கு காரணம் இமாம் மாலிக் அவர்களுக்கு மாலிக் என்று பெயர் வைத்ததாலா, இமாம் ஷாஃபி அவர்களுக்கு ஷாஃபி என்று பெயர் வைத்ததாலா? இல்லை நடுவர் அவர்களே, அவர்களின் பெயர்களால் அவர்களுக்கு கண்ணியம் அல்ல, அவர்களிடம் இந்த செல்வமும் காரணம் அல்ல. அவர்கள் உள்ளத்தில் சுமந்திருந்த கல்விதான் அவர்களுடைய அந்தஸ்தை உயரச் செய்தது. இன்று மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் மறுமை வரையிலும் மீன்களுடைய உள்ளத்தில் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று. கல்வியினுடைய சிறப்பிற்கு பல ஆதாரங்களை கூறிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இருந்து கல்வியின் சிறப்பை அறிவோம். இமாம் புகாரி, முஸ்லிம் ஆகிய இருவரும் பதிவு செய்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக, நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியுற்றேன், மறுமை நெருங்கும் போது அல்லாஹ் மார்க்க கல்வியை கற்ற கல்வியாளர்களின் உயிர்களை கைப்பற்றுவான். அப்போது மக்கள் கல்வி அறிவின்றி அறிவெளிகளிடமும் மடையர்களிடமும் மார்க்க தீர்ப்பை கேட்பார்கள். அவர்களும் கல்வி அறிவின்றி மார்க்க தீர்ப்பளிப்பார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுப்பார்கள். அல்லாஹ் கல்வியாளர்களின் உயிர்களை எல்லாம் கைப்பற்றிவிட்டால் இந்த உலகத்திலே ஃபித்னாக்களும் சோதனைகளும் ஆரம்பமாகிவிடும். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவன் மார்க்கத்தின் கல்வியை கற்பதற்காக பயணம் செய்கிறானோ அவனுடைய சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் இலகுவாக்குவான். சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தின் கல்வியை கற்பவரின் மேல் அல்லாஹ்வுடைய வானங்கள் பூமிகள் அனைத்தும்
வயிற்றின் மீது உள்ளவைகளும் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கின்றன. கடல்களில் இருக்கக்கூடிய மீன்கள் முதல் பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்புகள் வரை மார்க்கத்தின் கல்வியை தேடி செல்லக்கூடியவருக்காக பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கின்றன. ஒரு ஆலிமுக்கும் ஒரு ஆபிதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் உள்ள சந்திரனின் ஒளியை போன்றதாகும். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்க கல்வியை கற்ற உலமாக்களை நபிமார்களுடைய வாரிசு என்றார்கள். செல்வம் தான் உயர்ந்தது என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி மக்கள் மத்தியிலே சொல்லிய போது மக்காவில் உள்ள காஃபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் இஸ்லாத்தை பற்றி மக்கள் மத்தியிலே சொல்வதை விட்டுவிடுங்கள், அதற்கு பகரமாக நாங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறோம். செல்வம் வேண்டுமா, நாங்கள் தருகிறோம். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டுமா, நாங்கள் தருகிறோம். அரபு தேசத்தினுடைய ஒரு பாதி ஆட்சி செய்ய வேண்டுமா, நாங்கள் தருகிறோம். நீங்கள் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கேளுங்கள், நாங்கள் தருகிறோம். ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி மக்கள் மத்தியிலே சொல்வதை விட்டுவிடுங்கள் என்று மக்கத்து காபிர்கள் சொன்னார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வம் தான் உயர்ந்தது என்று நினைத்திருந்தால் அன்றைக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு சம்மதித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவர்களை மறுத்தார்கள் என்று சொன்னால் செல்வம் உயர்வு உடையதல்ல, வீழ்ச்சி உடையது என்பதே அதனுடைய உண்மையான காரணம். ஆகவே நடுவர் அவர்களை உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்வியே 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 என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிபா அவர்கள் இவர்களுக்கு பதிலடி கொடுத்தது மட்டுமல்லாமல் நிறைய கேள்விகளை அவர்களுக்கு எதிராக வைத்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அவர்கள் நினைத்திருந்தால் எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். அப்படி இருக்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்விக்காக வேண்டி எதையும், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு அவர்களுடைய கல்வியே என்ற தலைப்பில் நல்ல முறையில் உரையாற்றி சென்றிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக நடுவர் அவர்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க கல்வியே சொல்றாங்கனால நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க நடுவர் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க கீழே இறங்கி போறதுல இருந்து சாப்பிடுறது செலவா இருந்தாலும் எல்லாமே நிர்வாகம் தான் பார்க்கணும். பாத்துக்கோங்க, காசு இல்லாம எதுவுமே கிடையாது. பார்த்து வேலை பாருங்க, கொஞ்சம் தெளிவா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வமே என்று சொல்வதற்காக வேண்டி ரமீசா அவர்கள் வருகின்றார்கள். ஐயோ அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ கண்மணிகளே, தனது செல்வத்தால் உயர்தரமான ஆடை அணிந்து மேடையில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நடுவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நான் இப்பொழுது உங்கள் முன்பு உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது செல்வம் தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். நடுவர்களே, எனக்கு முன் பேசிய சகோதரி சொன்னார், புத்தி உள்ள மனிதர் தான் பிழைக்க முடியுமாம், வெற்றி பெற முடியுமாம். யார் சொன்ன நடுவர்களே? படிப்பறிவு எத்தனையோ மனிதர்கள் செல்வத்தால் கொடி கட்டி பறக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் இவர்கள் பேச வந்துவிட்டார்கள். படிப்பறிவு இல்லாத எத்தனையோ முதலாளிகளிடம் இவர்களை போன்ற படித்த பட்டதாரிகள் வேலை கேட்டு கை கட்டிருப்பது அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. நடுவர்களே, செல்வம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, செல்வம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது. இவங்க கல்விங்கிறாங்களே, இந்த கல்வியை வச்சு கடையில கட்டா கூட வாங்க முடியாது, அதுக்கும் காசுதான் வேணும்னே. செல்வம் இருந்தால் தான் நம்மளால தான தர்மம் செஞ்சு நன்மைகளை அடைய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வசனம் இறங்குது, லா தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிரியமானவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யாத வரை உங்களால் நன்மையை அடைய முடியாது என்ற வசனம் இறங்கியது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் என்னுடைய பைருஹா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவதற்காக தயாராக இருக்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதிலாக வேறு ஏதாவது பொருளாதாரத்தை கொடுக்கலாமே என்று கேட்டார்கள். அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரியமானது இந்த பைருஹா தோட்டம், இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் தான் என்னால் நன்மை அடைய முடியும் என்று கூறினார்கள். அந்த பைருஹா தோட்டம் எவ்வளவு விசாலமானது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பைருஹா தோட்டம் பேரிச்சம்பழங்களால் இருந்த ஒரு தோட்டமாக இருந்தது. அந்த தோட்டத்தின் நடுவே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணற்றுடைய தண்ணீர் மிகவும் சுவையானதாக இருக்கும். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த தோட்டத்திற்கு வந்து பேரிச்சம்பழங்கள் சாப்பிட்டு விட்டு தண்ணீர் அருந்தி சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த விசாலமான தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதற்காக தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதற்கு முதலில் செல்வம் வேண்டும். செல்வம் இருந்தால் தான் நம்மளால் நன்மையை அடைய முடியும். ஆகவே உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது செல்வமும் அவசியமானதாகும். தபூக்குடைய போரில் இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக பொருளாதாரத்துடைய தேவை ஏற்பட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்ட்டு. எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய வீட்டில் பொருளாதாரத்தை கொடுத்து நன்மையை பெற முன்வாராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து பாதி செல்வத்தை போரிக்காக கொடுக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முழு செல்வத்தை போரிக்காக கொடுத்தாங்க. அதிலிருந்து ஒரு சஹாபி தன்னுடைய செல்வம் இல்லாதனால
அந்த கல்விதான் சிறந்தது என்றால் கல்வியாளர்கள் இத்தகைய நன்மையை பெற முடியாது. அன்றைய சூழலில் கல்வியாளர்கள் கூட பொருளாதாரத்தின் பக்கம் தேவையாகி அதன் பக்கம் தர்மம் செய்து நன்மையை பெற முன்வந்தார்கள். நடுவர்களே, ஒரு பழமொழி ஒன்று, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தர்மம் ஆபத்திலிருந்து பாதுகாக்கும், விதியை மாற்றும். நம்ம தர்மங்கள் செய்து ஆபத்துகள்லாம் நீங்கி உயர்ந்த வாழ்க்கையை பெற வேண்டுமானால் அதற்கு செல்வம் வேண்டாமா? இன்னொரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலங்கும் கை உயர்ந்த கை, வாங்கும் கை தாழ்ந்த கை. நம்மளுடைய கையை வலங்கும் கை, அதாவது உயர்ந்த கையாக இருக்க வேண்டுமானால் நம்மளுக்கு செல்வம் வேண்டாமா? வாரி வழங்க வேண்டாமா? வெறுங்கையா வழங்கும் நடுவர்களே, அதற்கும் பணம் தான் வேண்டும். செல்வத்தால் வந்த உத்தமர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க, உஸ்மானுக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் ஓரிடம் உண்டு. நடுவர்களே, அதற்கான காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாரி வழங்கினாலும் அவருடைய செல்வத்தினாலும் தான். தபூக்குடைய போரில் இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக பொருளாதாரத்துடைய தேவை ஏற்பட்டது. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து 1000 ஒட்டகங்களையும் 10,000 திர்ஹங்களையும் கொடுத்து உதவுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், நான் உஸ்மானின் விஷயத்தில் திருப்தி கொண்டுவிட்டேன், நீயும் திருப்தி கொள்வாயாக அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு மதீனாவுல அதிகமாக தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20,000 திர்ஹத்துக்கு ஒரு கிணற்று விலைக்கு வாங்கி இஸ்லாமியர்களுக்காக கொடுத்தாங்க. அதனால பல ஏழை மக்கள் உதவப்பட்டிருக்காங்க. நடுவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் ஓரிடம் பெறுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெறுவதற்கும் பல ஏழை மக்களுக்கு உதவுவதற்கும் காரணமாக இருந்தது செல்வமே. எனவே இம்மை மறுமை வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது செல்வமே என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசை இருந்தாதான் தர்மம் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கட்டும், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இருக்கட்டும், அவங்க சொன்னதுல 2 பேருமே பெரிய அளவுல தியாகம் செஞ்சிருக்காங்க, தர்மம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய தியாகத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பரிசு சொர்க்கத்தில் ஒரு இடம், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, காசு இருந்தாலும் நடுவர் அவர்களே சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றத பார்த்தா கீழே இறங்க முடியாது போல, ஒழுங்கான முறையில எனக்கு செல்வமே சொல்லிட்டு போயிருங்க, இல்லைன்னா போறவங்களே ஏதாச்சும் ஒரு கல்லதிக்கு அழைச்சிட்டு ஆள விட்டு அனுப்பிட்டு மாதிரி எனக்கு 2 பேரும் பாக்குறாங்க. அதுக்கு எதிராக சொல்ல வர்றாங்க, என்ன நிறுவனத்துல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, என் டீம்ல தான் பேசுறாங்க. புத்தி இல்லைன்னா ஒரு காசு போக மாட்டாங்க. ஒரு வேலை செய்யறதாலும் சரி, ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, அவர் நல்லா படிச்சிருந்தாதான் அவர் நல்ல முறையில சம்பாதிக்க முடியும். சும்மா காசு இருந்தா மட்டும் போகுதுன்னா கண்டிப்பா முடியாத நிலைவர்களையும் சொல்லிட்டு மறுபடியும் கல்வியே சொல்றதுக்காக வேண்டி மரியம் அவர்கள் வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, தனது கல்வியாற்றலால் இங்கே நாடாமையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்பு உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்விதான் என்பதை தெளிவுபடுத்த இருக்கிறேன். நான் ஒரு கவிதையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். பணம் இருப்பவரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருப்பவரிடம் பணம் இருப்பதில்லை. எனக்கு முன் பேசிய சகோதரி சொன்னார், பணம் இருப்பவர்களை பார்த்தால் உலகமே அஞ்சுகிறது, நடுங்குகிறது என்று. ஆமாம் நடுவர்களே, பணத்தால் பதவியையும் பட்டங்களையும் பெற்றவர்கள் சொல்லும் தீர்ப்பும் சட்டமும் மக்களின் சூழ்நிலைக்கு மாற்றமாக இருப்பதால் மக்கள் அஞ்சுகிறார்கள், நடுங்குகிறார்கள். படித்து பட்டம் பெற்றவர்கள் யாராவது இரவு 8 மணிக்கு டிமானிசேஷன் சட்டம் போடுவார்களா? இதுதான் பணத்தால் ஓட்டுகளையும் பதவிகளையும் பட்டங்களையும் வாங்கியவருக்கும் படித்து பதவிக்கு வந்தவருக்கும் உள்ள வித்தியாசமாகும். பணம் வீழ்ச்சியை தான் தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் அழிந்து போனதெல்லாம் செல்வம் படைத்தவர்களால் தான். பஞ்சாயத்தில் வறியவருக்கு ஒரு நீதி, வசதியானவருக்கு ஒரு நீதி, பணியாளருக்கு ஒரு நீதி, எஜமானருக்கு ஒரு நீதி. இதுதான் அவர்களுக்கு அறிவை தந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பணத்திற்கு நாம் தரும் மரியாதை அறிவை தான் தன்மை தவிர ஒருபோதும் உயர்வை தராது. எனது சகோதரி சொன்னார், படித்த ஒரு பெரியவர் கடைசி காலத்தில் அவர் உதவியாக இருந்தது அவரது பென்ஷன் என்பதாக சொன்னார். பென்ஷன் யாருக்கு கிடைக்கும்? கற்க வேண்டிய வயதில் கல்வி கற்று அந்த கல்வியின் மூலம் பணிகள் செய்து நிறைவு பெற்றவருக்கு தான் பென்ஷன் கிடைக்குமே தவிர படிக்காதவர்களுக்கு அல்ல. அந்த பெரியவர் பென்ஷன் பெற்றதும் அவரது கல்வியால் தான். முதுமொழி ஒன்று உண்டு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால் தான் அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு மலக்குகளுக்கு மத்தியிலே கொண்டு வருவதற்கு முன்பாக அல்லாஹ் கல்வியை தான் கற்றுக் கொடுத்தார். நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்றோனே அல்லாஹ் நபி அவர்களுக்கு முதலாவதாக கற்றுக் கொடுத்தது கல்வியை தான். அது மட்டுமல்ல நடுவர்களே, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும்.
அப்படி இருந்தியல் பலன் எப்படி உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியும்? நாம பேச வழக்குல சொல்வதுண்டு, அதான் போறவரையாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி லட்சாதிபதியாக இருந்தாரு, எல்லாம் செலவாகி இப்ப நம்ம கிட்ட வந்து டீ குடிக்க 10 ரூபாய் தாங்கன்னு கேட்கிறாரு, இப்படி சொல்லுவோம். ஆனா இப்படி சொல்ல கேட்டிருக்கோமா? அதான் போறவரையாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே பட்டதாரியா இருந்தாரு, எல்லாம் செலவாகி இப்ப 8ஆம் வகுப்புக்கு இறங்கி வந்துட்டாரு சொல்லி கேட்டிருக்கோமா? கல்வி எவ்வளவு செலவழித்தாலும் பெருகிக் கொண்டே இருக்கும். அதுதானே வேண்ட வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்க முடியும். நடுவர்களே, இவங்க செல்வம் செல்வம்னு குதிக்கிறாங்களே, செல்வம்னா என்ன தெரியுமா? அது செல்வம் அல்ல, செல்வம். அதாவது செல்வம் செல்வம் சென்று கொண்டே இருக்கும், அது அப்படியே சென்று விடும். செல்வத்தில் ஒரு வகைதான் தங்கம். தங்கம்னா என்ன தெரியுமா? அது தங்கம் அல்ல, தங்கம். அது ஒரு இடத்தில் தங்காது. இப்படி ஒரு நிலை இல்லாத செல்வம் எப்படி உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியும்? நடுவர்களே, கல்வி இந்த உலகில் மட்டுமல்ல, மறு உலகிலும் நமக்கு உயர்வை பெற்று தரக்கூடியது. செல்வத்தை விட கல்விதான் சிறந்தது என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? முஸ்லிம், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையாகும். நாமும் சிறந்த கல்வியை கற்றுக்கொள்ள முன் வர வேண்டும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமை பெற கல்விக்கு உதவுகிறது. கல்வியின் மூலம் அவன் பெறக்கூடிய ஞானம் அவனது வாழ்வின் திறன்களை அதிகரிக்கிறது. சிறந்த கல்வியின் மூலம் ஒருவரது வாழ்க்கை ஒழுக்கம் நிறைந்ததாக அமைகிறது. இந்த உலக நன்மை தீமைகளை பிரித்தெறியக்கூடிய ஞானத்தை கல்வி அறிவு அளிக்கின்றது. கண்ணியமிக்க வாழ்வையும் கடமையை நிறைவேற்றும் பண்பையும் கல்வி அறிவு அளிக்கின்றது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற முதுமொழியை நாம் அறிந்திருக்கலாம். செல்வங்களிலேயே யாராலும் திருட முடியாத, கொள்ளையடிக்க முடியாத செல்வம் எது தெரியுமா? கல்வி செல்வம் தான். சிறந்த கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்களே மனிதர்கள் சிறந்தவர்கள் ஆகிறார்கள். அதனாலதான் ஒருவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு மரியாதை செய்வதை நம்ம பார்க்கலாம். கல்வியின் சிறப்பையும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் தீர்க்கமாக வற்புறுத்துகிறது. கல்வி கற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம், அதன் முக்கியத்துவத்தை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழிகள் நமக்கு விளக்குகின்றன. மன் ஸலக த்வரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி த்வரீகன் இலல் ஜன்னah. கல்வியை தேடும் வழியில் ஒருவர் நடந்தால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாக ஆக்குகின்றார். மலக்குகள் கல்வி தேடுபவரை திருப்தியுற்று தங்களின் ரெக்கைகளை காட்டுகின்றனர். ஒருவர் கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர் வெறும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கல்வியை தேடுவது நமது கடமை மட்டுமல்ல, அந்த கல்வியின் மூலம் நாம் சொர்க்கம் செல்லும் வழியை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு கவனிக்கத்தக்கது. ஒவ்வொரு இஸ்லாமியின் எதிர்பார்ப்பும் மறுமை உலகில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதாகவே உள்ளது. அத்தகைய இலக்கை அடைய கல்வி வழிகாட்டுகிறது என்றால் அந்த கல்வியை தேடி அடைவதே நமது லட்சியமாக இருக்க வேண்டும். நாம் கல்வி கற்பது மட்டுமல்ல, அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் இவ்வாறு வலியுறுத்துகிறது. தான தர்மங்களில் சிறந்தது எது தெரியுமா? ஒரு முஸ்லிம் தானும் கல்வி கற்றுக் கொடுப்பதை நமது சகோதர முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுப்பதே ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது குறித்த ஒரு சரித்திர நிகழ்வை காண்போம். பத்ர் போரில் இறை மறுப்பாளர்களில் 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அந்த கால வழக்குப்படி சிறைபிடிக்கப்பட்டவர்களில் வசதி உள்ளவர்கள் பிணை தொகை கொடுத்து விடுதலை பெறலாம். அதன்படி வசதி உள்ளவர்கள் பிணை தொகை கொடுத்து விடுதலை பெற்றார்கள். அப்போது வசதி இல்லாத கைதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை எடுத்தார்கள். என்ன தெரியுமா? ஒரு கைதி 10 முஸ்லிம் சிறுவர்களுக்கு எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்தால் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் திண்ணையை வைத்து வசதி இல்லாத 70க்கும் அதிகமான தோழர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். இவர்கள் திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சரி நடுவர்களே, இவ்வளவு நேரம் எனக்கு முன் பேசிய சகோதரி சொன்னா, செல்வம் இருந்தால்தான் நாம் தர்மம் செய்ய முடியும், தர்மத்தோட நன்மையை கல்வியாளர்கள் பெற முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு உதாரணமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிரியமாக இருந்த பைருஹா ரலியல்லாஹுடைய பாதையில செலவு செஞ்சாங்க. எப்படி நடுவர்களை செலவு செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்துல இருந்து வசனம் இறங்கியது, நீங்க உங்களுக்கு பிரியமான வச்சு செலவு செய்யாத வரைக்கும் நன்மை அடைய முடியாது. அவர்களுக்கு அந்த வசனத்தை வழங்கக்கூடியதான் நடுவர்களே அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சாங்க. இன்றைக்கு எவ்வளவோ செல்வந்தர்கள் தன்னிடத்தில் அவ்வளவு செல்வம் இருந்தும் கல்வி இல்ல, கல்வி இல்லாத காரணத்தால ஹராமான வழியில செலவழிக்கிறாங்க. அல்லாஹ் யாருக்கு கல்வியை கொடுத்து செல்வத்தை கொடுக்கிறானோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாங்க. நண்பர்களே, கல்வியின் சிறப்பை நாம் கற்றுக்கொள்வதோடு நாமும் சிறந்த கல்வியை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். நம்மை சேர்ந்தவர்களையும் கல்வி கற்கும் பல கலைகளில் தேர்ச்சி பெற ஊக்குவிக்க வேண்டும். நாம் கற்ற கல்வியை பயன்படுத்தி நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகள் பல பெறுவோம். எனவே உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்விதான் என்று கூறி எனது உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல பேசின ஜெசினா அவர்கள் சொன்னார்கள், நடுவர் அவர்களே, அவர்களுக்கு மண்டையில் ஏறும்படி அவர்களுக்கு நல்லா புரியும்படி சொல்லுங்க. உயர்வான வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது செல்வமே செல்வமே சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ரிட்டர்ன் பதில் சொல்றாங்க, நடுவர் அவர்களே, நீங்க நடுவர் அமர்ந்ததுக்கு காரணமே கல்விதான், நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கேள்வி.
ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரிசதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீ என்ன பேசுறது, நான் பேசுறேன். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்முடைய மார்க்கத்துல நம்முடைய உயிருக்கு பெரிதும் காரணமாக இருப்பது கல்வியா செல்வமான்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே நமக்கு அவசியம் அப்படிங்கறத நமக்கு தெளிவான முறையில அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் இரண்டு விஷயங்களில் பொறாமை கொண்டு வரலாம். என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம். ரெண்டு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரெண்டு விஷயத்துல பொறாமை கொள்ளலாம். யார் மேலனாலும். என்னென்ன விஷயம்? என்னலாம் இங்க என்ன பேசப்பட்டுச்சு? கல்வியா செல்வமா? அந்த ரெண்டுமே பேசப்பட்டிருக்கு. கல்வி மட்டும் சொல்றீங்க, எது வேணும் ஏற்கனவே காசு வச்சு ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாக்குற பார்வை தான் இருக்கு. நீங்க உஸ்தாத் வரும்போது கூட சொல்லி விட்டாங்க, செத்து போகும்போது ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு போங்க, கட்டை இடையே வச்சிருப்பாங்க, நீங்க திருப்பி வந்து மண்டையில அடிச்சு வளர்த்து வச்சுக்கோங்க. ஆஸ்பத்திரி செல்வம் இருக்கு, நாங்க செலவழிச்சு நினைப்பாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாக்குறது பாருங்க, அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் மாத்திக்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள், நீங்கள் இல்முதாரிகளை பார்த்தால் நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள். மற்றொன்று, சர்மம் செய்யக்கூடிய செல்வந்தர்களை பார்த்தால் பொறாமை கொள்ளுங்கள். என்ன காரணமா இருக்கும்? இது என்ன காரணமா இருக்கும்? கல்வி என்பது இந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக படிக்க வேண்டும், படித்ததின்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வி மிகவும் அவசியம் வாழ்க்கைக்கு, உறுதுணை. இன்னொரு பக்கம் பார்த்தா சஹாபாக்கள், ஏராளமான சஹாபாக்கள் தர்மம் செஞ்சு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க, சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கட்டத்தில் தர்மம் செய்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாணவிகள் சொன்னார்கள் அல்லவா, வாங்கும் கையை விட கொடுக்கும் கை உயர்ந்தது என்பதாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த ஒரு செயல், அவர்கள் தர்மம் கொடுக்கின்றார்கள், வாங்கும் கையை விட கொடுக்கும் கை உயர்ந்தது என்பதுதான் நம்முடைய மொழி. அப்படி இருக்கையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்மம் செய்யும் பொழுது அவர்கள் வைத்திருந்த தட்டிலே அவருடைய தர்மத்தினுடைய பொருளை வைத்து யாசகம் கேட்டவர்களிடத்திலே எடுக்க சொன்னார்கள். யாசகம் கேட்டவர்களிடத்திலே எடுக்க சொன்னார்கள். எதன் காரணமாக? ஒருவரை விட நான் உயர்ந்தவன் அல்ல, நான் தாழ்ந்தவன் அல்ல என்பதாக உணர்த்தி காட்டினார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா மூன்று நபர்களிடத்திலே கேள்வி கேட்பான். ஒன்று ஆலிம், ஒரு அறிஞரிடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பான், உனக்கு மார்க்கத்தினுடைய ஞானத்தை, மார்க்கத்தினுடைய அறிவை உனக்கு நான் தந்தேன், அந்த மார்க்கத்தினுடைய அறிவை வைத்து நீ என்ன செய்தாய் என்பதாக கேட்கும் பொழுது அந்த ஆலிம் சொல்லுவார், இந்த மார்க்கத்தை பற்றி மக்களிடத்திலே எடுத்து வைத்தேன், மக்களிடத்திலே என்னால் முடிந்தவரை எடுத்து வைத்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ அவர்களிடத்திலே மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக நீ எடுத்து வைக்கவில்லை, மாறாக நீ அறிவாளி, நீ ஒரு படிப்பாளி என்பதாக பிறர் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நீ மார்க்கத்தை எத்தி வைத்தாய், கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தார் என்பதாக சொல்லிவிட்டு நாடகத்திற்கு செல்ல சொல்லுவோம். மற்றொரு மனிதர் செல்வந்தர், பெரிய செல்வந்தர். அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு செல்வத்தை தந்தனப்பா, நீ என்னப்பா செஞ்ச? யாரா உன்னுடைய பாதையில யாரெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு செல்வத்தை மொத்தத்தை கொடுத்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ செல்வம் கொடுத்த, ஆனா என்னிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்த்த மக்களிடத்திலிருந்து என்னை தாராள பிரபு என்பதாக சொல்லுகிற பட்டத்தையும் எதிர்பார்த்தாய், அதன் காரணமாக நீ நரகத்துக்கு செல்கிறாய். அடுத்ததாக மூன்றாவது ஒரு நபர் போர் வீரர். போர் வீரரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அவரிடத்திலே கேட்கப்படும், நீ ஒரு வீரர், உனக்கு என்று நான் வீரத்தை கொடுத்தேன், போர் செய்வதற்கு உண்டான எல்லா பலத்தையும் கொடுத்தேன், அப்படி இருக்கையில் நீ எந்த எண்ணத்தோடு போர் செய்தாய்? யாரெல்லாம் உன்னை நினைச்சு உனக்கு தியாகம் பண்ணணும், என்னுடைய உயிரை உனக்கு நான் கொடுக்கணும், உனக்காண்டி அர்ப்பணிக்க என்பதற்காக நான் போர் செஞ்சேன், என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளங்கள் எல்லாத்தையும் உனக்காண்டி தந்தேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ அதற்காக வேண்டி செய்யவில்லை, நீ அதற்காக வேண்டி செய்யவில்லை, மாறாக உன்னை பெரிய வீரன், போர்படை தளபதி என்று சொல்லுவதற்காக வேண்டித்தான் நீ இந்த செயலை செய்தாய் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இவரையும் நரகத்திற்குள்ளாக போகும்படி சொல்கிறார். அடுத்து நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா ஆலிமிடத்திலே கேள்வி கேட்கும் பொழுது, நீ உனக்கென்று ஒரு கல்வியை கொடுத்தேன், அதை நீ எந்த அளவுக்கு செலவிட்டாய் என்பதாக கேட்கும் பொழுது உனக்காக நீ செலவிட்டேன் என்பதாக சொல்லும் போது அல்லாஹ் தஆலா மார்க் எழுதுகிறார். அதே போன்று குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கின்றேன். பல்ஆம் இப்னு பாவுரா என்று சொல்லக்கூடிய பெரிய அறிஞர், அவருக்கு எல்லா விதத்திலும் கல்வி தேர்ச்சி பெற்றவராக இருந்தார்.
அப்படி இருக்கும் பொழுது இப்படி இருந்து கொண்டே வருகின்றார். ஒரு கட்டத்திலே மனோ இச்சையை, தன்னுடைய மனம் சொல்வதை கேட்டு நடைபெறக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடியவராக பலஆம் இப்னு பாவுரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர் எப்படிப்பட்டவர்? பெரிய அறிஞர், எல்லா இடத்திலும் கல்வியில் திகைத்தவர், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர். இப்படி இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய மனோ இச்சையின்படி செயல்பட்டு ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மதலுஹு கமதலில் கல், மதலுஹு கமதலில் கல், நாயை போன்று தொங்கவிட்டவராக, நாக்கை தொங்கவிட்டவரை போன்று வருவார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர் செய்த ஒரு செயல், அவர் கற்ற கல்வியை அந்த கற்றதின்படி அமல் செய்யாதன் காரணமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனை நமக்கெல்லாம் தெரியும். எல்லா மலக்குமார்களுக்கும் ஆசிரியர் யாருங்க? மலக்குமார்களுக்கு ஆசிரியர் யாரு? மலக்குமார்களுக்கு ஆசிரியர் வந்து ஷைத்தான், இப்லீஸ். இப்லீஸ் தான் பெரிய கல்வியான பெற்றவன். அவன் எதனால கீழே இறக்கப்பட்டான்? எதனால மதிப்புக்கு இல்லாதவனாக, விரட்டி அடிக்கப்பட்டவனாக ஆக்கப்பட்டான்? அவன் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? தன்னுடைய தற்பெருமை, நான் பெரியவன், ஏன்ட இல்லாத கல்வியா, ஏன்ட இல்லாத அந்தஸ்தா, எனக்கு இல்லாததா, இவருக்கு போய் ஒரு களிமண்ணால படைக்கப்பட்ட ஒரு நபருக்கு என்னை சஜிதா செய்ய சொல்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மமதையில அல்லாஹ்விடத்திலே கேட்டான். அதனால் அவன் விரட்டி அடிக்கப்பட்டான். அவனை போன்று கல்வியால் கிடையாது. கல்வி என்பது இருக்கணும். கல்வியை கொண்டு பயன் பெறக்கூடியவர்களாக, பயன்படுத்தக்கூடியவர்களாக, பிறருக்கு கல்வியை நல்ல முறையில் போதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். போதித்தால் மட்டும் போதுமா? போதித்தால் மட்டும் போதுமா? அல்லாஹ் சொல்கின்றான், நீ கற்றதை பிறருக்கு சொன்னாய், பிறருக்கு எத்தி வைத்தாய், ஆனால் நீ அதை செயல்படுத்தவில்லை என்பதற்காக வேண்டி அவருக்காக வேண்டி பிரத்யேகமாக ஒரு தண்டனை இருக்கின்றது. செக்குமாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செக்குமாடு அப்படி இருக்கிட்டே அவர் பார்த்துக்குவாங்க. செக்குமாடு பார்த்துக்கோங்க, அந்த எண்ணெய் செக்கை எடுக்கிறது. அதே மாதிரி நரகத்திலே அவர் சுற்றி வருவார். செக்குமாடு சுத்துவதை போன்று சுற்றி வருவார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கற்கிற கல்வியாக இருக்கட்டும், நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய வழியில், அல்லாஹ் எதை கற்றுத் தந்தானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு நடைமுறையாக எடுத்து தந்தார்களோ, நடந்து காட்டினார்களோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும். முடிவுக்கு வருகின்றேன். இப்பொழுது 2 அணியினர்கள் பேசி இருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் நல்ல ஞாபகம் இருக்கும் நினைக்கிறார். நம்ம மரணிச்சதுக்கு பிறகும் 3 விஷயம் நம்மளை தொடரும். 3 விஷயம் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னென்ன விஷயம் சொல்லுங்க? என்னென்ன விஷயம்? என்னென்ன விஷயம்? எல்லாமே நீங்க பேசுற தலைப்புக்குள்ள தொடர்பான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். என்ன விஷயமா இருக்கும்? சதக்கத்துல் ஜாரியா, கல்வி, முறையாக தெளிவாக படித்து தரப்படக்கூடிய கல்வி. மூன்றாவது சாலிஹான பிள்ளைகள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில காலை மதரசாக்கு வர்றோம், சாயந்தரம் மதரசாக்கு வர்றோம், படிக்கிறோம், ஓதுறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யும். வாழ்க்கையில வட்டத்தா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அப்போ பிள்ளைகளை கல்வி கற்க வைக்கிறாங்க. கல்வி எதுக்காக வேண்டி படிக்க வைக்கிறாங்க? +2 முடிக்கட்டும், டிகிரி முடிக்கட்டும். மாணவிகள் சொன்ன மாதிரி உஸ்தாத் கல்வி கற்க வைக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க காசை கொடுக்கறாங்க, எல்லாமே சொன்னாங்க, இருக்கட்டும். மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு பெரும் காரணம் என்னங்க? தன்னுடைய பிள்ளை நான் இறந்ததற்கு பிறகும் எனக்காக வேண்டி துஆ செய்யணும், எனக்காக வேண்டி என் பிள்ளை துஆ செய்யணும் என்பதற்காக. புரியுதா? புரியல? நல்லா கத்துக்கணும். நம்ம படிக்கிற படிப்பு பிறருக்கு செயல்படுத்தி காட்டணும், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம் என்ன செய்யணும்? செய்யணும். நம்ம முடிவு சொல்லிடலாமா? ஒரு முடிவு சொல்லிடலாமா? நம்ம செல்வமே சொல்லக்கூடிய அணியும் நல்ல முறையில பேசுனாங்க, கல்வின்னு சொல்லக்கூடிய அணியும் நல்ல முறையில பேசினாங்க. இடையில நம்மகிட்ட வேற கேள்வி கேட்டாங்க. அசத்து வந்து உட்கார்ந்து இருக்கியா, உஸ்தாத் வந்து உட்கார்ந்து இருக்கியா? ரைட்டு தான். இந்த மேலதான் போட்டு உட்கார வச்சதுக்கு காரணம் காசு, இந்த மேடையில உட்கார்றதுக்கு காரணம் உங்களுடைய கல்வி என்று 2 பேருமே மாஷா அல்லாஹ் அருமையான முறையில பேசியிருக்காங்க. இந்த 2 டீம் பேசுனதுல உங்களுடைய முடிவு என்ன? கல்வியா செல்வமா? கல்வியா செல்வமா? கல்வி. செல்வம் இல்லையா?
இந்த செல்லு வேற வாங்கி வச்சிருக்கீங்க, முன்னாடி பாத்துக்கோங்க. காசு இல்லாம வாங்கிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். பாக்கிற பாரே பாத்துக்கோங்க. காசு இருக்குதான் செல்லு இருக்கு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இரண்டு அணியுமே நல்ல வகையில் பேசியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மென்மேலும் அதிக அதிகமாக மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை படிக்கக்கூடிய வாக்கியத்தை இந்த மாணவிகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் என்னை அழைத்த என்னுடைய உஸ்தாத் தாஹா பைசி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரன் ஃபித்தாரின் வாஹத் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.